திருச்சி மலைக்கோட்டை வரலாறு பகுதி 1. தமிழகத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி. திருச்சியை மலைக்கோட்டை மாநகர் என்றழைக்கும் அளவுக்கு பெருமையும் சிறப்பும் மிக்கதாக திகழும் மலைக்கோட்டையின் பிரமிக்கத்தக்க வரலாற்றின் முக்கிய அம்சங்களை விவரிக்கிறது. தொன்மை வாய்ந்த மலைப்பாறை ஒன்றன் மீது கட்டப்பட்ட கோட்டை, கோயில்கள் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு தொகுதியாக மலைக்கோட்டை திகழ்கிறது. நடுவில் ஒரு மலையும் அதனை சுற்றி கோட்டையும் கொண்டு அமைந்துள்ளதால் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்கிறது. இது அமைந்துள்ள மலைப்பாறை 273 அடி உயரம் கொண்டது. நிலவியல் அடிப்படையில் இப்பாறை 1 பில்லியன் 100 கோடி ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானது. திருச்சி மலைக்கோட்டை முதலாக விஜயநகர பேரரசால் பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் கர்நாடக போர்களின் போது ஆங்கிலேயர்கள் இதனை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அதற்கு முன்பாக பல்லவர்கள் இப்பகுதியை பாண்டியர்களிடம் இழந்தனர். 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் இப்பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு பின்னர் இப்பகுதி தில்லி சுல்தான்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இவர்களை துரத்திவிட்டு விஜயநகர பேரரசு இப்பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியது. விஜயநகர பேரரசு வலுவிழந்த போது அதன் சார்பில் இப்பகுதியில் பிரதிநிதிகளாக செயல்பட்ட மதுரை நாயக்கர்கள் இப்பகுதியை தமது நேரடி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். பகுதி 2 அடுத்த வீடியோல பார்க்கலாம்.